பல சின்ன படங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன படங்கள் சொல்கிறது பட்ஜெட்டில் சிறிய படங்கள். அந்த படங்களில் பிரபலமான நடிகர்களோ, பிரபலமான டெக்னீஷியன்ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தோட கதை திரைக்கதையால் அந்த படம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி, ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பெருத்த வெற்றி அடையும். அதற்கு உதாரணமாக பல படங்களை சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து சேது படம் கூட அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஸோ அந்த வரிசையில் இப்போ உருவாகி இருக்கிற படம் தான் வட்டார வழக்கு அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ஹீரோயினாக நம்ம ரவீனா ரவி தான் நடிச்சுக்கோங்க. ஹீரோவாக சந்தோஷ் நம்பிராஜன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் அப்படிங்கிற இயக்குனர் தான் எழுதி இயக்கி அவரே தயாரிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்த்து பிரமிச்ச நம்ம தயாரிப்பு நிறுவனமான சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வர 29ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட பலம் என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப சின்ன படம் சார், ஆனால் இந்த படத்துக்கு உங்கள் இசை தான் பொருத்தமானதாக இருக்கும், உங்கள் இசை தான் இந்த படத்துக்கு உயிரே கொடுக்க போகுதுன்னா பார்த்துக்கிங்களே அப்படின்னு சொல்லி இளையராஜாவிடம் சம்மதம் ஆகிட்டாங்க. இளையராஜா சின்ன படம் என்பதால் இந்த படத்துக்கு ஒரு சிறிய தொகையை தான் வந்து சம்பளமாக கேட்டாராம். ஆனால் அதுலேயும் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கடன் வாங்கி இளையராஜாவிடம் அவருக்கான சம்பள தொகையாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாராம். அந்த செக்கை பார்த்த இளையராஜா அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாராம். ஏன்னா அவர் கேட்டதே சின்ன தொகை. அந்த சின்ன தொகையிலையும் அவருடைய 60% சம்பளத்தை தான் கொடுத்துருந்தாராம் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கண்ணுச்சாமி ராமச்சந்திரன். ஆனாலும் கூட இளையராஜா அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் படம் நல்லா வந்திருக்கு, அருமையான படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்து ஆரம்பித்தாராம். சும்மா சொல்லக்கூடாது, 12 நாட்கள் இந்த படத்துக்காக ஒரு தியானம் போல் இருந்து பின்னணி இசையை பண்ணி கொடுத்தாராம் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படி வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வெற்றி எனக்கான வெற்றி கிடையாது, இசைஞானி இளையராஜாக்கான வெற்றி. இந்த படத்துக்காக ஒத்துழைச்ச ஹீரோயின் ரவீனா ரவி, ஹீரோ சந்தோஷ் நம்பிராஜன் மற்றும் பல டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு இயக்குனரும் தயாரிப்பாளருமான கண்ணுச்சாமி ராமச்சந்திரன். ஸோ வர 29ஆம் தேதி வட்டார வழக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிராமத்து படத்தை பார்க்க நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.